ஸோ இன்றைக்கி நவம்பர் 3யோட இம்பார்ட்டன்ட் இதாக பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி டே. ஸோ இதில் தீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் லேர்னிங் பிளேசஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் வந்து இதோட தீம். ஸோ இதை டிக்ளேர் பண்ண யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க தான் 2002 டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் 2022 டிக்ளேர் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து 3 நவம்பர் 2022. ஸோ அந்த இயரை டிக்ளேர் பண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னால் நம்ம ஹியூமன்ஸுக்கும் நேச்சருக்கும் வந்து அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி யுனெஸ்கோ வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் இருக்குது, எம்ஏபி ப்ரோக்ராம்னு. ஸோ அதோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அந்த மாதிரி வந்து பயோஸ்பியரோட ரோல்ஸ் வந்து என்ன, இல்லை பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் என்னென்னா நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ இன்னும் நல்லா வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் November 3. தேங்க்யூ.